முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக அமைச்சரவை நாளை விரிவாக்கம். சென்னை வரும் ஆளுநர் அர்லேக்கரை நேரில் சந்தித்து அமைச்சரவை பட்டியலை வழங்குகிறார் விஜய். தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் நாளை காலை 10 மணிக்கு புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா. ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கீடு. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்பதாக காங்கிரஸ் தலைமை அறிவிப்பு. தவேக கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெறுகிறது காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல். திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறவும் விசிக, ஐயுஎம்எல் முடிவு செய்திருப்பதாகவும் தகவல். தவேக அமைச்சரவையில் சேர இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் அரசியல் ஆலோசனைக் குழு ஒப்புதல். நாளை காலை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என்று காதர் மொய்தீன் பேட்டி. தவேக அமைச்சரவையில் சி.வி. சண்முகம் தரப்பை சேர்க்க வேண்டாம் என்று எந்த நிபந்தனையும் ஐயுஎம்எல் கோரவில்லை. ஐயுஎம்எல் தலைவர் காதர் மொய்தீன் விளக்கம். தவேக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் பேசி முடிவெடுக்கப்படும். அமைச்சரவையில் இணைய விசிகாவுக்கு அழைப்பு விடுத்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு நன்றி என்றும் திருமாவளவன் பேட்டி. ஆதரவு அளித்த எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு அதிமுகவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் தவேக. அதிமுக எம்எல்ஏக்கள் 8 பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்று தகவல் பரவிய நிலையில் திடீர் மாற்றம். அமைச்சரவையில் அதிமுக சேர்ந்தால் தவேக அரசுக்கான ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம். சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் மீண்டும் உறுதி. தற்பொழுது வரை ரீல்ஸ் ஆட்சியாக உள்ள தவேக ரியல் ஆட்சி நடத்த வேண்டும் என்று பிரேமலதா விமர்சனம். தமிழக அரசியலில் குதிரை பேரம் நடக்கவில்லை என்பதை முதலமைச்சர் விஜய் விளக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள். ₹2,90,00,000 மதிப்பீட்டில் மருத்துவம் மற்றும் ஊரகத்துறைக்கான 40 புதிய வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தபடி தலைமைச் செயலக வளாகத்தில் புதிய வாகனத்தை இயக்கி ஆய்வு. அம்மா உணவகங்களில் வழங்கப்படும் உணவு சுவையானதாகவும் தரமானதாகவும் இருக்க வேண்டும். மாநகராட்சி ஊழியர்களுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவு. தமிழகம் முழுவதும் நிலுவையில் உள்ள ரேஷன் அட்டை விண்ணப்பங்களை விரைந்து பரிசீலிக்க நடவடிக்கை. தகுதியான விண்ணப்பங்களை ஓரிரு மாதங்களில் பரிசீலித்து புதிய ரேஷன் அட்டைகள் வழங்க உணவுத்துறை உத்தரவு. தமிழகத்தில் 717 டாஸ்மாக் கடைகளை மூடும் அரசின் முடிவு வரவேற்கத்தக்கது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பாராட்டு. தமிழ்நாட்டில் 15 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம். தலைமை காவல்துறை ஐஜியாக அவினாஷ்குமார், வடக்கு மண்டல ஐஜியாக பிரவீன்குமார் அபினவ் நியமனம். சிங்கப்பெண் சிறப்பு படை பிரிவு ஐஜியாக பவானீஸ்வரி ஐபிஎஸ் நியமனம். கள்ளக்குறிச்சி, நீலகிரி, தூத்துக்குடி மாவட்ட எஸ்பிக்கள் பணியிட மாற்றம். எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் சேர முயற்சித்தது வரலாற்று பிழை என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விமர்சனம். மக்கள் தீர்ப்புக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமியுடன் சேர்ந்து திமுக செயல்பட்டதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. அதிமுக குறித்து அவதூறான கருத்தை தெரிவித்துள்ளார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன் ஆவேசம். விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுக அதிக அளவில் தோல்வியுற காரணம் சி.வி. சண்முகம்தான் என்று அக்ரி கிருஷ்ணமூர்த்தி குற்றச்சாட்டு. அமைச்சர் பதவிக்காக அதிமுகவை அழிக்க சி.வி. சண்முகம் முயற்சிப்பதாகவும் ஆவேசம்.
சென்னை கிண்டியில் உள்ள அயோத்திதாசர் பண்டிதரின் சிலைக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. எம்எல்ஏக்கள் சேகர் பாபு, KN நேரு, ஏவா வேலு உள்ளிட்டோரும் மலர் தூவி மரியாதை. முதலமைச்சர் விஜயுடன் PR பாண்டியன் தலைமையில் விவசாய சங்க தலைவர்கள் சந்திப்பு. விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்வதற்கு முன் கடன் வசூலை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாக பேட்டி. சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்த முதலமைச்சர் விஜய். பொதுப்பணித்துறை அலுவலகத்திற்கு நேரில் சென்று ஆதவ் அர்ஜுனாவிற்கு வாழ்த்து. இரண்டாயிரத்து 25-2026 கல்வியாண்டுக்கான 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிட்டார் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். மொத்தம் 94.31% பேர் தேர்ச்சி பெற்றிருப்பதாக அறிவிப்பு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் 98.43% பேரும், ஆங்கிலத்தில் 99.44% பேரும் தேர்ச்சி. கணிதத்தில் 97.36%, அறிவியலில் 98%, சமூக அறிவியலில் 97.93% பேர் தேர்ச்சி பெற்று அசத்தல். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுக்கோட்டை மாவட்டம் 97.57% தேர்ச்சி பெற்று முதலிடம். 97.54% பேர் தேர்ச்சி பெற்று சிவகங்கை 2ஆம் இடமும், 97.41% தஞ்சாவூர் 3ஆம் இடம். பொன்னேரி தனியார் பள்ளியில் பயின்ற விவசாயியின் மகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 498 மதிப்பெண்கள் பெற்று சாதனை. எதிர்காலத்தில் மருத்துவராக வேண்டும் என்ற லட்சியம் உள்ளதாக பேட்டி. தவேகாவின் செயல்பாடு திமுகவின் தொடர்ச்சியே என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சனம். பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாடியவர் இனி என்ன செய்ய போகிறார் என்றும் கேள்வி. புதுச்சேரியில் நடந்து முடிந்த தேர்தலில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு. தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். திருநள்ளாறு தொகுதி MLA-வாக GNS ராஜசேகரன் பதவியேற்பு. தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் முன்னிலையில் உறுதிமொழியேற்று பதவியேற்றுக் கொண்டார். ராஜசேகரன் எனும் நான் சட்ட முறைப்படி நிறைவேற்றப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும், நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். கிட்னி திருட்டு விவகாரத்தை கையில் எடுக்கும் தமிழக சுகாதாரத்துறை. தமிழ்நாடு மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் சித்ரா தலைமையில் மீண்டும் விசாரணை மேற்கொள்ள உத்தரவு. தமிழக கோவில் நிதியை தமிழக அரசின் நிறுவனங்களில் முதலீடு செய்ததை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. மத்திய மாநில அரசுகள், ரிசர்வ் வங்கி உள்ளிட்டவை 1 வாரத்தில் பதிலளிக்க உத்தரவு. யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு காவல் ரத்து. தமிழக அரசு அரசாணை வெளியீடு. அரக்கோணத்தில் இருந்து கேரளம் விரைந்தது தேசிய பேரிடர் மீட்புக் குழு. தென்மேற்கு பருவமழையை சமாளிக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. நாகர்கோவில் வழியாக கேரளாவுக்கு கடத்தப்பட்ட 2 டன் ரேஷன் அரிசியை துரத்தி பிடித்த அதிகாரிகள். 37 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று கேரளாவில் வைத்து பறிமுதல் செய்த வீடியோ இணையத்தில் வைரல். உடுமலை அருகே அங்காளம்மன் கோவில் பூட்டை உடைத்து கோவிலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த அறநிலையத்துறை அதிகாரிகள். பதவி நீக்கம் செய்யப்பட்ட கோவில் நிர்வாகி பொறுப்புகளை ஒப்படைக்காததால் தினசரி பூஜைகள் நடத்திட வேண்டி அதிரடி நடவடிக்கை. கொடைக்கானலில் தொடங்கியது 63வது மலர் கண்காட்சி.
பூத்து குலுங்கும் விதவிதமான மலர்களை கண்டு ரசித்து வரும் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி. 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் இறுதியாக இத்தாலி சென்றடைந்தார் பிரதமர் மோடி. ரோம் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. இத்தாலியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டின் பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் வீதி உலா. பிரதமர் மோடி மெலோடி சாக்லேட் கொடுத்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட இத்தாலி பிரதமர் மெலோனி. இந்திய இளைஞர்கள் மன அழுத்தத்தில் இருக்கும் போது மெலோடி சாக்லேட் சாப்பிடுவதில் பிஸியாக இருக்கிறார் பிரதமர் மோடி. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். வரப்போகும் பொருளாதார புயலில் இருந்து நாட்டு மக்களை பிரதமர் மோடியால் காப்பாற்ற முடியாது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை சுட்டிக்காட்டி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆவேசம். மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்துவதற்கு எதிரான மனு தள்ளுபடி. அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு உத்தரவு. ஈழப்போரில் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரச்சினைகளுக்கு உள்நாட்டிலேயே தீர்வு காண வேண்டும். இலங்கை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தல்.